6 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ஜீரா ரைஸ் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் கொடுத்து விட்டுருந்தேங்க. அதர்வாக்கு ஜூஸோட கன்சிஸ்டன்சி ஃப்ரூட்ஸ் கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கணும். ஸோ கொஞ்சமாக பனங்கள் கண்டு ஆட் பண்ணிவிட்டு இத்தனோடு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா அந்த ஜூஸ் கடையில் இருக்கிற மாதிரியே லொடாஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அவனோட ஜூஸ் பாட்டில் அதை ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 10 மணிக்கு தான் ஸ்நாக்ஸ் டைம். ஸோ அப்போ தான் இதை குடிப்பான். ஸோ 2 ஐஸ் க்யூப் எடுத்து உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அது ஒரு மணி நேரம் வந்துட்டு ஜில்லுனே இருக்கும். மார்னிங் டிஃபன் வந்துட்டு கோதுமை தோசை சட்னி தான். ஸோ சட்னி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜீரா ரைஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசைக்கு நம்ம நல்லா வந்துட்டு கையில் மாவு கரைச்சி விடும்போது நல்லா ஒரு கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும். என் பையனுக்கு இட்லி மாவோட பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ் ஜீரா புலாவ் வந்து ரொம்ப குயிக் தாங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் விலாகில் செக் பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். மார்னிங் டிஃபனுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெரைட்டி பார்க்க அதிகமாக தெரியும். பட் நான் ரைஸ் கம்மியாக தான் வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி விட்டுருவேன். அதர்வாக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ கேரட் மைசூர்பா கொஞ்சமாக வச்சேன். அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்தனால கீ அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் தான் வச்சுருக்கேன். இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய சாதம் சாப்பிட்டுட்டு தெம்பா பேங்க்குக்கு போயிட்டேன். எதுக்குன்னா இந்த ஜுவல்லை வைக்க தான். எப்போவுமே வந்துட்டு அதர்வாக்கு எனக்கு தெரிஞ்சு எல்கேஜியிலேருந்து ஜுவல்லை மட்டும்தான் வச்சு ரெனிவல் பண்ணி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரியே இருக்குது. நான் வந்துட்டு இடையில திருப்புவேன். ஒரு 10 நாள் வச்சுருப்பேன். திரும்ப போய் அடுத்த டேர்ம் வந்துட்டு கட்டிடுவேன். ஸோ உண்மையாக சொல்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக. எனக்கு வந்து ஜுவல் தான். எத்தனை பேருக்கு இப்படி இருக்குன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வச்சாச்சு மாற்றிட்டு வந்துட்டேன். வெயிலில் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்வீட்டாக முலாம்பழ ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்ததுங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இன்றைக்கான கலெக்ஷன் பார்த்துடலாம். 2 to 10 இயர் வரைக்கும் இருக்கிற ஃப்ராக் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். செம பிராண்டட் குவாலிட்டி. சூப்பரான 6 கலர்ஸ் வந்துட்டு இதில் இருக்குதுங்க. கலெக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.